how to classification of elements, and then advantages and limitation of modern periodic laws, and then classification of elements based on electronic configuration. In the periodic classification of element, we are going to see all the elements are unique in their nature and property. Then scientists started to look for a way. 18,000 there are only 31 known elements, but 1865 their number became 63. Now 118 elements have been discovered. So different elements being discovered, different elements gathered more and more information about the properties of these elements. Okay, இந்த 31 known elements தான் இருந்தது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து 1865ல் 63 எலமெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 118 எலமெண்ட்ஸ் ஆச்சு. அப்போது முன்னாடி வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபரினியர்ஸ் ட்ரையாட்ஸ் அப்படிங்கிற மெத்தடில் டாபர்னியர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1817 ஜோகன் வோல்ஃபாக் டாபர்னியர், எ ஜெர்மன் கெமிஸ்ட், he suggested a method of grouping elements based on their relative atomic masses, and the group contains 3 elements. அவர் குரூப் பண்ணியிருந்தார். அது வந்து எப்படி பேஸ் பண்ணியிருந்தது, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸை பேஸ் பண்ணியிருந்தது. அந்த ஈச் குரூப் 3 எலமெண்ட்ஸ் இருந்தது. அந்த குரூப்புக்கு பேர் என்னன்னு வச்சார், ட்ரையாட்ஸ் அப்படின்னாவே 3 எலமெண்ட்ஸ் அப்படின்ற மீனிங்கில் செட் பண்ணியிருந்தார். அப்போ டாபர்னியர் ட்ரையாட்ஸ் அப்படிங்கிறத அவர் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, 3 elements in a triad are arranged in the ascending order of their atomic masses. The atomic mass of the middle element is nearly the same as average of atomic masses of the 2 elements அப்படிங்கிற மெத்தடில் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். 3 elements in the triad, அதாவது ascending order of their atomic massஸில் அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து அட்டாமிக் மாஸ் ஆஃப் த மிடில் எலமெண்ட் வந்து நியர்லி த சேம் அஸ் த ஆவரேஜ் மாஸ் ஆஃப் அட்டாமிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த சென்ட்ரல் எலமெண்ட் இருக்கிறது இல்லையா, சென்ட்ரல் எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து அந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்த டேப்லெட் காலம் பாருங்கள், அந்த டேப்லெட் காலமில் இருக்க மாதிரி தான் நமக்கு இங்கே பாருங்கள். டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா, 3 elements in the triad are arranged in the ascending order of their atomic masses. 3 elements இந்த டேப்லெட் காலமில் இருக்கிற மாதிரி 3 elements இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் லித்தியம், செகண்ட் எலமெண்ட் பாருங்கள் Na சோடியம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கேன்னு இருக்கு இல்லையா, அது பொட்டாசியம். பக்கத்தில் பாருங்கள் அட்டாமிக் மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. லித்தியமுக்கு 6.9, சோடியமுக்கு 23, பொட்டாசியமுக்கு 39.1. அதே மாதிரி குரூப் 2, குரூப் 3ல் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் அந்த தேர்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். அப்போது 6.9ஐயும் 39.1ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 23 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் Na மிடில் எலமெண்ட் வந்துட்டு 23. அப்போது ஃபஸ்ட் எலமெண்ட் அந்த லாஸ்ட் எலமெண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணி வர்றது தான் நமக்கு அந்த மிடில் எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிற ரூல் வந்து இங்கே நமக்கு கரெக்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ NAவோடது பார்த்திங்கன்னா 23ன்னு வரும். இதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபர்னியர் could identify only 3 triads from the elements known at that time, and all elements could not be classified in the form of triad. 3 elements மட்டும்தான் இவரோட மெத்தட் படி கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சுது. ஆனால் எல்லா எலமெண்ட்ஸையும் ட்ரையாட் மெத்தடில் பண்ண முடியல. Then the law was not applicable to elements having very low and very high atomic mass. இந்த லா படி எல்லா எலமெண்ட்டையும் லோ அட்டாமிக் மாஸில் இருக்கிறதையும் ஹை அட்டாமிக் மாஸில் இருக்கிறதுலையும் அவங்களால என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இதில் 2 லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து 3 ட்ரையாட்ஸ் மெத்தடில் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் லிமிட்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டாவ்ஸ். 1866 ஜான் நியூலாண்ட்
arranged 56 known elements in the increasing order of their atomic mass. 1866ல ஜான் நியூலாண்டுங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு 56 எலமெண்ட்ஸ் வந்து அதோட இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் தர் அட்டாமிக் மாஸில் அரேஞ்ச் பண்ணார். இன்க்ரீஸிங் ஆர்டர்னால் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி 56 known எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணார். அப்போ லா ஆஃப் ஆக்டாவ்ஸ் அப்படின்னா என்ன? எவ்ரி எய்த் எலமெண்ட் had properties similar to those of the first element, like the eighth note in an octave of music is similar to the first. Every eighth element அதாவது அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கிற எய்த்து எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட எப்படி இருக்கும், சேம் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ எய்த்து எலமெண்ட் வந்து அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் எய்த் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் சேமாக இருக்கும். இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோவோட மியூசிக் லா அப்படின்னு சொல்லுவோம். இதை மியூசிக் லா அப்படின்னா சரிகம பத நிசா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது சரிகம பத நிசா சாலை ஸ்டார்ட் பண்ணி சாலே முடியுது இல்லையா? அந்த மெத்தடு படி தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியன் மியூசிக் சிஸ்டம் மெத்தட் படி தான் லா ஆஃப் ஆக்டாவ்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நியூலாண்ட் டேபிள் ஆஃப் ஆக்டாவ்ஸை டேபிள் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன், செகண்ட் எலமெண்ட் லித்தியம் அப்படின்னு இருக்கு இல்லையா? தேர்டு எலமெண்ட் கேலியம், போரான், அப்போது எய்த்து எலமெண்ட்டாக ஃப்ளோரின் கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் ஹீலியம் ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டியும் ஃப்ளோரினோட ப்ராப்பர்ட்டியும் சேமாக இருக்கும். இதுதான் வந்து நியூலாண்ட் டேபிள் ஆஃப் ஆக்டாவ்ஸ். Do you understand students? ஃபஸ்ட் எலமெண்ட் எய்த் எலமெண்ட் ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சேமாக இருக்குது. ஸோ next we are going to see what are the limitations in this law. இந்த லாலையும் நமக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிமிடேஷன்ஸை பார்க்கலாம். these are instances of 2 elements being titled into the same slot அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த 2 ஸ்லாட் படி பார்த்தோம்னா நமக்கு இந்த ரெண்டு இதை மட்டும்தான் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதை மட்டும்தான் லிமிடேஷன்ஸை நம்ம குறிக்க முடியும். கோபால்ட்டும் நிக்கலும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கோபால்ட் நிக்கலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி படி சம் எலமெண்ட்ஸ் டோட்டலி டிஸ்சிமிலர் இன் தர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறோம். அதே மாதிரி லா ஆஃப் ஆக்டாவ்ஸ் வாஸ் நாட் வேலிட் ஃபார் எலமெண்ட்ஸ் தட் ஹேட் அட்டாமிக் மாசஸ் ஹையர் தென் தட் ஆஃப் கால்சியம். ஸோ அட்டாமிக் மாசஸ் வந்து ஒரு சிலதுக்கு வேரி ஆகும்போது இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதே மாதிரி நியூலாண்ட் டேபிள் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி 56 எலமெண்ட்ஸ். 56 எலமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நியூலாண்ட் டேபிள் வந்து ஆக்டடாக இருக்குது. மற்ற எலமெண்ட்ஸுக்கு வந்து இது ஆக்டடாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கவரி ஆஃப் இனர்ட் கேஸஸ் நியான் ஆர்கான் அட் a later stage made the 9th element similar to the first one. ஒரு சில இடங்களில் இனர்ட் கேஸஸ் நியான் ஆர்கான் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா 8th element வந்து சேம் ப்ராப்பர்ட்டியில் இருக்காது. நமக்கு நியூலாண்ட் ஆக்டாவ் லா படி ஃபஸ்ட் எலமெண்ட்டும் 8th எலமெண்ட்டும் சேம் ப்ராப்பர்ட்டியில் இருக்கணும். பட் இனர்ட் கேஸஸில் வரும்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து 9th எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி தான் சேமாக இருக்குது. ஸோ அப்போது நியான் வந்து எதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஃப்ளோரின் அண்ட் சோடியம்கில் இருக்குது. ஸோ அப்போ 9th எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது வந்து நமக்கு இந்த லாவில் வந்து என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த லாவில் வந்து இது ஒரு லிமிட்டேஷனாக இருக்குது. அதே மாதிரி சேம் எலமெண்ட் டோட்டலி டிஸ்சிமிலர் இன் தர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ஃபிட்டட் இன் டு த சேம் குரூப். பார்த்திங்கன்னா சேம் எலமெண்ட் அதாவது டோட்டலி டிஸ்சிமிலர் ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து டோட்டலாகவே சிமிலர் ப்ராப்பர்ட்டியில் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அது மாதிரி கோபால்ட்டு, நிக்கல், பல்லேடியம், பிளாட்டினம், இதெல்லாமே வந்து ரோ ஆஃப் ஹேலோஜன்ஸ். ஸோ இந்த எலமெண்ட் வந்துட்டு இந்த லா ஆஃப் ஆக்டாவ் படி நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி லா ஆஃப் ஆக்டாவ்ஸ் வாஸ் நாட் வேலிட் ஃபார் எலமெண்ட்ஸ் தட் ஹேட் அட்டாமிக் மாசஸ் ஹையர் தென் தட் ஆஃப் கால்சியம். ஸோ அதுவும் வந்து நமக்கு ஹையர் எலமெண்ட்ஸில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸ் மூலமாக நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் வந்துட்டு இந்த நியூலாண்டோட ஆக்டாவ்ஸ் லாவும் நமக்கு கரெக்டாக இருக்காது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், next we are going to see Mendeleev's periodic table. இந்த Mendeleev's periodic table physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic masses. physical and chemical propertiesனா physical and chemical propertiesங்கிறது ரெண்டுமே periodic function of their atomic massesல ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறது
இந்த மெண்டலீவ்ஸோட பீரியாடிக் டேபிளில் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே ஒரே மாதிரி பீரியாடிக் ஃபங்க்ஷனோட அட்டாமிக் மாசஸோட ஒன்றா இருக்கும். ஹி அரேஞ்ச்டு 56 எலமெண்ட்ஸ் நோன் அட் தட் டைம் அக்கார்டிங் டு ஹிஸ் லா ஆஃப் பீரியாடிக்டி. அவர் எப்படி அரேஞ்ச் பண்ணார்? 56 எலமெண்ட்ஸை வந்து லா ஆஃப் பீரியாடிக்டி படி அரேஞ்ச் பண்ணியிருந்தார். லா ஆஃப் பீரியாடிக்டி வச்சு 56 எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருந்தார். திஸ் வாஸ் பெஸ்ட் நோன் அஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள். இதுதான் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்க ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 8 வெர்டிக்கல் காலம்ஸ் கால்டு குரூப்ஸ் அப்படிங்கிறோம். 7 ஹாரிசாண்டல் லோஸ் கால்டு பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் குரூப் ஹாஸ் 2 சப் குரூப்ஸ் ஏ அண்ட் பி. ஒவ்வொரு குரூப்லேயும் பாருங்கள் இந்த டேபிளில் ஏ அண்ட் பிங்கிற சப் குரூப் இருக்கும். ஆல் த எலமெண்ட்ஸ் அப்பீரிங் இன் எ குரூப் வேர் ஃபவுண்ட் டு ஹவ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் இருக்கிற அந்த ஏபிங்கிற 2 குரூப்லேயுமே சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்கும். ஃபார் த ஃபஸ்ட் டைம் எலமெண்ட்ஸ் வேர் காம்ப்ரிஹென்சிவ்லி classified in such a way that elements of similar properties were placed in the same group. ஃபஸ்ட் டைமாக இதை கிளாஸிஃபை பண்ணும்போது சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிளேஸ்ட் இன் த சேம் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதெல்லாம் அந்த சேம் குரூப்பில் பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு it was noticed that certain elements could not be placed in their proper groups in his manner. The reason for his manner was wrongly determined atomic masses அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி the atomic mass of beryllium was known to be 14. Mendeleev reassessed as it 9 and assigned a beryllium a proper place. So columns were left vacant for elements then which are known at that time and their properties also were predicted. This gave motivation to experiment in chemistry. Mendeleev வந்து பார்த்திங்கன்னா எக்கா அலுமினியம் அண்ட் எக்கா சிலிக்கான் டு தோஸ் எலமெண்ட்ஸ் விச் வேர் டு பி பிளேஸ்டு பிலோ அலுமினியம் அண்ட் சிலிக்கான் ரெஸ்பெக்டிவ்லி இந்த பீரியாடிக் டேபிள் அண்ட் ப்ரெடிக்டட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றோம். த டிஸ்கவரி ஆஃப் ஜெர்மானியம் லேட்டர் ஆன் டூரிங் ஹிஸ் டைம் ப்ரூவ்ட் ஹிம் கரெக்ட். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிளில் நமக்கு வந்துட்டு ஏபி அப்படிங்கிற குரூப்பில் இருக்கும்போது இதில் வந்து அந்த காலம்ஸ் வந்து லெஃப்ட்டு வேக்கண்ட் ஃபார் எலமெண்ட்ஸ் வேக்கண்ட் இருக்குது இல்லையா, அந்த எலமெண்ட்ஸில் வந்துட்டு புதுசாக நமக்கு வரப்போகிற எலமெண்ட்ஸ் அதாவது எக்கா அலுமினியம் எக்கா சிலிக்கான் இதெல்லாம் பேஸ் பண்ணுறதுக்காக பிளேஸ் நமக்கு வந்துட்டு எம்டியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பாருங்கள் ஏபி அப்படிங்கிற குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியும் சேமாக இருக்கும். ஸோ சர்டன் எலமெண்ட்ஸ் குட் நாட் பி பிளேஸ்ட் இன் த ப்ராப்பர் குரூப்ஸ் இன் ஹிஸ் மேனர் அப்படின்னு சொல்கிறோம். த ரீசன் ஃபார் திஸ் வாஸ் ராங்லி டிட்டர்மைன்ட் அட்டாமிக் மாசஸ். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா சர்டன் எலமெண்ட்ஸ் வந்து குட் நாட் பி பிளேஸ்ட் இன் த ப்ராப்பர் குரூப் அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு வந்து அட்டாமிக் மாசஸ் படி நம்ம இதை வந்து பிளேஸ் பண்ணி வைக்கலை. ஸோ த அட்டாமிக் மாஸ் ஆஃப் பெரிலியம் என்னன்னு சொல்கிறோம் 14 அப்படின்னு சொல்கிறோம். பட் Mendeleev ரீஅசஸ்டு ஆஸ் இட் அஸ் 9. Mendeleev வந்து ரீஅசஸ் பண்ணி பெரிலியமோட அட்டாமிக் மாஸை என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு 9 அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த Mendeleevவோட பீரியாடிக் டேபிள் இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலம்ஸ் வந்து லெஃப்ட் வேக்கண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, வேக்கண்ட் காலமில் பார்த்தீங்கன்னா Mendeleev வந்து எக்கா அலுமினியம் எக்கா சிலிக்கான் இதெல்லாம் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக அந்த பிளேஸை லெஃப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. Next we are going to see what are the limitations in this table. Elements with large difference in properties were included in the same group. For example, hard metals like Cu and Ag were included along with soft metals like Na and K. Cu அப்படின்னா காப்பர், Agனா சில்வர். இது ரெண்டும் ஹார்ட் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்ட் மெட்டல்ஸ் வந்து எது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா சாஃப்ட் மெட்டல்ஸ் சோடியமும் பொட்டாசியம் கூடயும் பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அதில் வைக்க முடியாது, அந்த ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இதில். அதே மாதிரி நோ ப்ராப்பர் பொசிஷன் குட் பி கிவன் டு த எலமெண்ட் ஹைட்ரஜனுக்கு ஒரு ப்ராப்பர் பொசிஷன் கிடையாது. நான் மெட்டாலிக் ஹைட்ரஜன் வாஸ் பிளேஸ்ட் அலாங் வித் மெட்டல்ஸ் லைக் லித்தியம் Na அண்டு K. ஸோ ஹைட்ரஜன் வந்து நான் மெட்டாலிக் எலமெண்ட், அது வந்து எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெட்டல்ஸ் கூட
லித்தியம் Na and K கூட பிளேஸ் பண்ணியிருக்காங்க. The increasing order of atomic mass was not strictly followed throughout. ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ் வந்து இங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியல. எக்ஸாம்பிளுக்கு கோபால்ட், நிக்கல், அதே மாதிரி டிஇ அண்டு ஐ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாமல் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நோ பிளேஸ் ஃபார் ஐசோடோப் இந்த பீரியாடிக் டேபிள். ஐசோடோப்ஸ்க்கு பிளேஸே இல்லை இந்த பீரியாடிக் டேபிளில். ஸோ இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேண்டலிவ்ஸ் ப்ரெடிக்ஷனில் அட்டாமிக் மாஸ் வந்து அபவுட் 72 வரைக்கும் இருக்குது. இந்த ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 72.59 வரைக்கும் இருக்குது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 5.5, ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி 5.47. கலர் வந்து டார்க் கிரே கலரில் இருக்கும். ஃபார்முலா ஆஃப் ஆக்சைடு வந்து ESO2. இதில் வந்து ஃபார்முலா ஆஃப் ஜெர்மானியம் வந்து GeO2ங்கிறோம். நேச்சர் ஆஃப் குளோரைடு வந்து ESCl2ங்கிறோம். GeCl2 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெர்மானியம். ஸோ நெக்ஸ்ட் we are going to see modern periodic table. Next we are going to see modern periodic table. 1913 இங்கிலீஷ் ஃபிசிக்ஸிஸ்ட் ஹென்ரி மோஸ்லிங்கிறவர் அவரோட எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் மேலமா என்ன ப்ரூவ் பண்ணுறாருன்னா, he proved that the properties of elements depends on the atomic number and not on the atomic mass. அவர் ப்ரூவ் பண்ணுறாரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அட்டாமிக் நம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அட்டாமிக் மாஸை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. The modern periodic table was prepared by arranging elements in the increasing order of their atomic number. மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறாங்க, அப்படிங்கிறத ப்ரிப்பேர்டு பண்ணுறாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, அரேஞ்சிங் எலமெண்ட்ஸ் இன் த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் த அட்டாமிக் நம்பர். எலமெண்ட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் த அட்டாமிக் நம்பரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1 அப்படின்னா ஹைட்ரஜன் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும். அதுக்கப்புறம் 2 அட்டாமிக் நம்பர், 3 அட்டாமிக் நம்பர், 4 அட்டாமிக் நம்பர் அப்படின்ற இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இருக்கும். ஸோ அப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னாவே முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பீரியாடிக் டேபிள் வந்து ஒரு கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இங்கே பாருங்கள், எப்படி இந்த பிக்சரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க Z அப்படின்னு சொல்லி போட்டு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி இந்த மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னா கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தர் எலமெண்ட்ஸ் அட்டாமிக் நம்பர்ஸ், இதை பேஸ் பண்ணி மாடர்ன் பீரியாடிக் லா இருக்கும். இந்த மாடர்ன் பீரியாடிக் லாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னாவே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, எல்லா எலமெண்ட்ஸும் இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும். இந்த கரெக்டாக இந்த டேபிளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸும் வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும். இந்த மாடர்ன் பீரியாடிக் லாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தர் அட்டாமிக் நம்பர்ஸ். அப்புறம் இந்த ஹாரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்டு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெர்டிக்கல் ரோஸ் ஆர் கால்டு என்னன்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் காலம்ஸ் வந்து இதில் வந்து டாப் டு பாட்டம் இருக்குது இல்லையா, அது வெர்டிக்கல் காலம்ஸ் அப்படிங்கிறோம். அது குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா ஹாரிசாண்டல் ரோஸ் வந்து 7 ரோஸ் இருக்கும். அதே மாதிரி வெர்டிக்கல் காலம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 குரூப்ஸ் இருக்கும். ஸோ த எலமெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் பீரியட்ஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் தர் ஆட்டம். ஸோ எலமெண்ட்ஸ் வந்து எப்படி பீரியட்ஸில் பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்பர் ஆஃப் செல்ஸ் எத்தனை இருக்கோ அதை வச்சு தான் பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு எப்போவுமே சேமாக தான் இருக்கும். வேரியஸ் ஃபேமிலிஸ் வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் தர் அட்டாமிக் நம்பர். ஹாரிசாண்டல் ரோஸ் ஆர் பீரியட்ஸுங்கிறோம். 7 பீரியட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. த எலமெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் பீரியட்ஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் தர் ஆட்டம்ஸ். Vertical columns in the periodic table starting from top to bottom are called groups. So there are 18 groups in the periodic table அப்படின்னு சொல்கிறோம். Based on the physical and chemical properties of elements, they are grouped into various families. Physical and chemical property பேஸ் பண்ணி இதை வந்து various families-ஆக
இந்த இதை வந்து பிரித்து வச்சுருக்கோம். என்னென்ன ஃபேமிலிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குரூப்ஸ் வந்து அல்கலி மெட்டல், செகண்ட் குரூப் வந்து அல்கலின் எர்த் மெட்டல், 3 to 12 வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படிங்கிறோம். 13th குரூப் போரான் ஃபேமிலி, 14 குரூப் கார்பன் ஃபேமிலி, 15th குரூப் வந்து நைட்ரஜன் ஃபேமிலி, 16th குரூப் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி ஆர் சால்கோஜன் ஃபேமிலி, 17th குரூப் ஹாலோஜன் ஃபேமிலி, 18th குரூப் நோபல் கேஸஸ். ஸோ இந்த டேப்லெட் காலமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதுலேருந்து 1 மார்க் கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது பேஸ் பண்ணி 10th கூட உங்களுக்கு கொஷின் இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதோட கண்டினியூட்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடும். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இதில் இருந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.